வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணியின் பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 2015 பாராளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு கடுமையான தண்டனை. தேர்தல்கள் ஆணையாளர் உறுதியான நிலைப்பாட்டில். ඒගොල්ලන්ට නවතින්න වෙන්නේ රජයෙන් කෑම දෙන පොලිස් ස්ථානයේ සහ රක්ෂිත බන්ධනාගාරයේ තමයි. வாக்காளர்களுக்கு மதுபானம் விநியோகிக்கும் வேட்பாளர்களின் பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்தாகும். தேர்தல்கள் ஆணையாளர் எச்சரிக்கை. தேர்தல் பணிக்கு அமர்த்தப்பட்ட ஜீப் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்து. பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை 7 மணி முதல் ஆரம்பமாக உள்ளன. இயன்றளவு காலை வேளையிலேயே சென்று வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வாக்காளர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிரசு டிவியில் ஒளிபரப்பான சடன அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். வாக்களிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது தயார்படுத்தப்பட்டுள்ளன. வாக்களிப்பது உங்களின் உரிமை. உங்களின் அதிகாரத்தை அச்சமின்றி சந்தேகமின்றி பயன்படுத்துங்கள். காலை வேளையிலேயே உங்களின் வாக்கினை அளிக்க வேண்டும். பிற்பகல் சென்று வாக்களிப்போம் என்று எண்ண வேண்டாம். வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் பிரச்சனைகள் ஏற்படும் இடங்கள் தொடர்பில் ஆராயாது வாக்களித்த பின்னர் உங்களின் தொழில் தளங்களுக்கும் வீடுகளுக்கும் செல்லுங்கள். வாக்களிக்கும் முறை தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணையாளர் தெளிவூட்டினார். இந்த படிவத்தில் கட்சிகளின் பெயர் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவை சின்னங்கள். இந்த பகுதியில் வெற்றிடம் ஒன்று உள்ளது. நீங்கள் விரும்பிய கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழு ஒன்றுக்கு இந்த வெற்றிடத்தில் புள்ளடி ஒன்றை இட வேண்டும். இந்த கோட்டின் மேல் ஒரு புள்ளடியை விட அதிக புள்ளடிகள் காணப்பட்டால் அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். வாக்களித்த பின்னர் இந்த கட்டங்களில் உள்ள விருப்பு இலக்கங்கள் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். விரும்பினால் விருப்பு வாக்கு அளிக்காமல் இருக்க முடியும். விரும்பினால் ஒருவருக்கு மாத்திரம் வாக்களிக்க முடியும். விரும்பினால் இருவருக்கு வாக்களிக்க முடியும். மூவருக்கும் வாக்களிக்க முடியும். 3 பேருக்கு அதிகமாக வாக்களித்தால் விருப்பு வாக்கு நிராகரிக்கப்படும். விருப்பு வாக்கை அளிக்காத போதிலும் வாக்குச்சீட்டு எண்ணப்படும். வாக்களிக்காமல் விருப்பு வாக்கை மாத்திரம் இட்டால் நிச்சயமாக வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். நாளை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இம்முறை பொதுத் தேர்தலில் 1,50,44,490 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 196 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நடைபெறும் இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் ஊடாக 6,151 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இம்முறை பொதுத் தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் 12,134 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டன. பிரதான வாக்கெண்ணும் நிலையமான கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரியிலிருந்து கொழும்பு தேர்தல் மாவட்டத்துக்கான வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. மேல் மாகாணத்தின் கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை ஆகிய 3 தேர்தல் மாவட்டங்களில் வாக்களிப்பு நடைபெற உள்ளது. வடக்கின் 2 தேர்தல் மாவட்டங்களுக்கான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சாவடிகளுக்கு இன்று எடுத்து செல்லப்பட்டன. கிளிநொச்சி மற்றும் யாழ் நிர்வாக மாவட்டங்களை உள்ளடக்கிய யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்துக்கான வாக்குப்பட்டிகளும் கொண்டு செல்லப்பட்டன. மாவட்டத்தில் 526 வாக்களிப்பு நிலையங்கள் தொடங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கான சிரேஷ்ட தலைமைதாங்கும் அவர்களுக்கான வகுப்பு காலமை அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய கடமைகளை மிகவும் சரியான முறையிலும் தேர்தல் ஒழுங்கு விதிகளுக்கு அமையும் செயற்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த முறை எல்லா அலுவலர்களும் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் மிகவும் சாதகமான ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் எந்த விதமான வன்செயலின்றி ஒரு சிறந்த ஒரு தேர்தலை நடத்த முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். 2014ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்பின் பிரகாரம் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 5,29,239 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இன்று காலை 8:30 மணியளவிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குச்சாவடிகளை நோக்கி வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 8,000 உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு 15 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் அதேவேளை 6 சுயேட்சை குழுக்களும் இம்முறை பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் யாழ் மாவட்டத்திலே போட்டியிடுகின்றன. கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பட்டிகள் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. புறப்பட்டு சென்ற சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் யாவரும் தங்களுடைய
வாக்கெடுப்பு நிலையத்தை பாதுகாப்பாக அடைந்து விட்டதாக எங்களுக்கு அங்குள்ள பிரதேச செயலாளர்கள் மூலமாக அறிய கிடைத்திருக்கின்றது. 79,093 வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏறத்தாழ 2,000 உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். 500க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 130 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் குறித்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு தலைமை தாங்கும் அரசாங்க உத்தியோகத்தர்களின் மேற்பார்வையின் கீழ் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக வாக்களிக்க தகுதியுள்ளவர்களாக 63,920 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கடமைகளில் ஈடுபடுகின்ற சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் மற்றும் ஏனைய வாக்கெடுப்பு கடமைகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வலயத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் மற்றும் தேர்தல் வாக்கெண்ணல் நிலையத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் என்று பலதரப்பட்ட உத்தியோகத்தர்களும் இந்த கடமைகளில் ஈடுபடுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை வவுனியா மாவட்ட செயலகம் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டிற்கு வருகை தந்துள்ள சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வவுனியாவில் தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணித்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகிறார். வன்னி தேர்தல் தொகுதியிலே 2,53,058 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் இந்த வன்னி தேர்தல் தொகுதியிலிருந்து 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் நாளைய தினம் நடைபெற உள்ள பொது தேர்தல் தொடர்பான செய்திகளை நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக உடனுக்குடன் வழங்க உள்ளோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து ராசதுரை ஏரூபன். திருகோணமலை தேர்தல் மாவட்டத்திற்கான அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் திருகோணமலை மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் அருள்ராசா தெரிவித்தார். மொத்த வாக்காளர்கள் 2,80,852 வாக்காளர்கள் உள்ளனர். எமது மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்கள் 285 ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. 49 வாக்களிப்பு நிலையங்கள் வலயங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நாளைய தினம் இந்த தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்கெண்ணும் நிலையங்களாக 28 நிலையங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது தேர்தல் நடவடிக்கை ஒழுங்குகள் அனைத்தும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்துக்கான வாக்குப்பட்டிகள் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் கொண்டு செல்லப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2015ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நடவடிக்கைகள் யாவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பூர்த்தியடைந்த நிலையில் காணப்படுகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேசங்களுக்கும் போலீசாருடன் உதவியுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதை எம்மால் அவதானிக்க முடிந்திருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக திருவண்ணாமலை அல் அக்ஸா கல்லூரி வாக்களிப்பு நிலையத்திலிருந்து ஆஷிக் அப்துல் வதூத். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி PSM சார்ல்ஸ் தெரிவித்தார். 33 வாக்கு எண்ணும் நிலையங்கள் மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் வளாகத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக வாக்கெண்ணும் உத்தியோகத்தர்கள் அதேபோல பிரதம வாக்கெண்ணும் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கடமைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை அனைத்து ஏற்பாடுகளும் குறித்த நேரத்துக்கு ஏற்ற வகையில் மிக செம்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 16 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் 30 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றார்கள். மட்டக்களப்பு, கல்குடா, பட்டிருப்பு ஆகிய 3 தேர்தல் தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 416 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டன. மாவட்டத்தின் பிரதான வாக்கெண்ணும் நிலையமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி செயற்பட உள்ளது. மாவட்டத்தின் தேர்தல் பணிகளில் 5,482 அரசு உத்தியோகத்தர்களும் பாதுகாப்பு கடமைகளில் சுமார் 1,800 போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு 811 வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி PMS சார்ல்ஸ் அவர்கள் தெரிவித்தார். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக மட்டக்களப்பில் இருந்து சாமித்தம்பி ரவீந்திரன்.
4 தேர்தல் தொகுதிகளை கொண்ட திகாமடுல்ல தேர்தல் மாவட்டத்தில் 4,65,757 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். பிரதான வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. மாவட்டத்தில் நீதியாகவும் சுதந்திரமாகவும் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி துசித்த வணிகசிங்க குறிப்பிட்டார். திகாமடுல்ல மாவட்டத்தில் சுதந்திரமானதும் நீதியானதும் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளன. 464 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்கு சீட்டுகள் பாதுகாப்புடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. தென் மாகாணத்தின் மாத்தறை மாவட்டத்தில் 6,23,818 பேரும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 4,62,911 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். காலி தேர்தல் மாவட்டத்தில் 8,19,066 பேர் இம்முறை வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். மாத்தறை, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. மத்திய மாகாணத்தின் 3 தேர்தல் மாவட்டங்களில் வாக்களிப்பு நடைபெற உள்ளது. கண்டி, நுவரேலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மாத்தளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. நுவரேலியா மாவட்டத்தில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவிக்கிறார். நுவரெலியா மாவட்டத்திலே 423 வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இவற்றுக்கு வாக்களிப்பதற்காக வாக்குப்பெட்டிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த வாக்குப்பெட்டிகள் யாவும் 423 வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. இது நுவரெலியா மாவட்டத்தின் பிரதான வாக்கெண்ணும் நிலையமான நுவரெலியா காமினி மத்திய மகா வித்தியாலயம். இங்கிருந்து தான் வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லப்படுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நுவரெலியா நகர மத்தியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. வடமேல் மாகாணத்தின் குருநாகல் மற்றும் புத்தளம் தேர்தல் மாவட்டங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் 5,53,009 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் 400 வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிற்கும் வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் பூர்த்தியாகியுள்ளன. நாளைய தினம் சுதந்திரமானதும் நீதியுமானதுமான தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். 2 தேர்தல் மாவட்டங்களுக்கும் தேர்தல் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் வாக்குப்பட்டிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் புத்தளம் மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட செயலாளரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான HMN சித்ரானந்த தெரிவித்தார். மாவட்டத்தில் 400 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குப்பட்டிகள் மற்றும் அதிகாரிகளை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக புத்தளத்திலிருந்து MA காசிம். ஊவா மாகாணத்தின் பதுளை மற்றும் மொனராகலை தேர்தல் மாவட்டங்களில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. பதுளை தேர்தல் மாவட்டத்திலிருந்து 6,20,486 பேரும், மொனராகலை தேர்தல் மாவட்டத்தில் 3,39,797 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பண்டார்வளை தேர்தல் தொகுதியில் 83,147 வாக்காளர்களின் 65 வாக்கு நிலையங்களுக்கு தற்பொழுது வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் கொண்டுவரப்பட்டு இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவு பெற்ற நிலையில் உள்ளது. விசேட போலீஸ் பாதுகாப்பு படையினரும் கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பண்டாரவளியிலிருந்து பிச்சமுத்து நவராஜ்குமார். வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மற்றும் புறநறுவை மாவட்டங்களில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சபரகமு மாகாணத்தின் ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் நாளைய வாக்களிப்புக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ரத்தினபுரி மாவட்டத்தில் 8,10,082 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 6,49,878 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கொழும்பில் இன்று ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தன. අගමක කටයුතු සංවිධානය කරලා
மத அனுஷ்டானங்களை ஏற்பாடு செய்த மதகுருமார் ஊடாக பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நடவடிக்கைகளை இன்றைய தினத்திலாவது தவிர்த்துக் கொள்ளுமாறு நாம் அனைத்து வேட்பாளர்களிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். அத்துடன் இலக்கங்கள் அச்சிடப்பட்ட சிறிய அளவிலான அட்டைகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் நேற்றிரவு போடப்பட்டுள்ளன. இவை சிறு விடயங்கள் என்ற போதிலும் தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும். இறுதி சில மனத்தியாளங்களில் இதனை சீர்குலைக்க வேண்டாம் என நாம் அனைத்து வேட்பாளர்களிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். அனுராதபுரம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் துரிதமாக வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றமை தொடர்பில் எமக்கு தகவல் பதிவானது. தேர்தல் காலத்திலேனும் கஷ்ட பிரதேசங்களின் வீதிகள் சீரமைக்கப்பட்டால் பிரஜைகள் என்ற ரீதியில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறைந்தபட்சம் மக்களுக்கு ஏதேனும் நிவாரணம் கிடைக்கின்றது எனின் அது நல்லதே. எனினும் தேர்தல் காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதனை அனுமதிக்க முடியாது. இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் 4 மரணங்கள் சம்பவித்துள்ளன. முன்னரை போன்று அச்சத்தை ஏற்படுத்தும் வன்முறைகள், சொத்துக்களை சேதப்படுத்துதல், தாக்குதல்கள் இன்றி அமைதியான முறையில் இந்த தேர்தல் காணப்படுகின்றது. 132 முறைப்பாடுகள் பிரச்சார அலுவலகங்கள் மற்றும் பிரச்சார பதாதைகளை சேதப்படுத்தியமை தொடர்பிலேயே அதிகளவாக காணப்படுகின்றன. நாளை காலை வேளையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று மார்ச் 12 பிரகடனத்திற்கு அமைவாக எந்த கட்சியை சேர்ந்தவராயினும் ஊழலற்றவர்களை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் காலத்தில் வாக்காளர்களுக்கு மதுபானங்களை விநியோகிக்கும் வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படின் அவர்களின் பாராளுமன்ற உறுப்புரிமையை சட்ட ரீதியாக செல்லுபடியற்றதாக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிக்கின்றார். வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் சிறு துண்டு பிரசுரங்களை வீச வேண்டிய அவசியம் கிடையாது. துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவார்கள். தவறிழைப்பவர்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் தண்டனை வழங்கப்படும். தண்டனை வழங்கப்பட மாட்டாதென நினைக்க வேண்டாம். மதஸ்தலங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற தேர்தல் பிரசாரங்கள் மற்றும் சமய நிகழ்வுகளில் முன்னெடுக்கப்படுகின்ற தேர்தல் பிரசாரங்கள் மதத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், எனினும் குழுவாக செல்ல வேண்டாம். அதேபோன்று கூட்டங்களை நடாத்த வேண்டாம் என எமது சட்டத்தில் உள்ளது. நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பதற்கு நேரிடும். கள்ளவாக்கு போடுதல், உபசரித்தல், அழுத்தங்களை பிரயோகித்தல் மற்றும் இலஞ்சம் வழங்கும் பட்சத்தில் வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார். நாம் தவறு என கருதுகின்ற சில விடயங்களை ஒரு புத்தகமாக தொகுத்து வெளியிட்டுள்ளோம். தவறு என கருதப்படும் விடயங்களில் விருந்துபசாரம் வழங்குதல், உணவுகளை வழங்குதல், குடிபானங்களை வழங்குதல், மதுபானங்களை வழங்குதல், வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குதல், பணத்தை வழங்குதல், போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்றவற்றுக்கு எதிராக போலீசாருக்கு வழக்கு தொடர முடியும். இருப்பினும் சட்டமா அதிபரின் அனுமதி அவசியமாகும். தேர்தல் மனு ஒன்றினூடாக இந்த விடயங்கள் சட்டவிரோதமானது என நிரூபிக்க முடியுமானால் தண்டனை வழங்கப்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வாக்களிப்பு நிலையங்களில் உள்ள அதிகாரிகளின் கடமை என்ன? வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அங்கு பொறுப்பதிகாரி ஒருவர் இருப்பார். அவரிடம் சென்று வாக்களிப்பு நிலையத்திற்கு வருவதற்கு சிரமமாக உள்ளது என நீங்கள் கூற முடியும். நுழைவாயிலில் உள்ள போலீசாரிடம் கூற முடியும். அதற்கு அச்சமாக இருக்கும் பட்சத்தில் நமது குறுந்தகவல் சேவைக்கு அறிவிக்க முடியும். எனினும் சரியான வாக்களிப்பு நிலையத்தின் பெயரை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். இம்முறை வேட்பாளர்கள் தமது சொத்து விவரங்களை வழங்கிய நடவடிக்கை திருப்தி அளிக்கின்றதா? சொத்து விவரங்களை பெற்றுக்கொண்ட நடவடிக்கை மிகவும் திருப்திகரமானதாகும். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய அரசியல் கட்சிகளின் நாடு பூராகவும் போட்டியிடுகின்ற கட்சியொன்றில் 300க்கும் அதிகமான வேட்பாளர்கள் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் மாத்திரமே சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை. அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சட்டத்தின் பிரகாரம் 3 மாதங்கள் வரை இதனை வழங்க முடியும். தோல்வியடைந்தவர்கள் சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும். பொதுமக்களுக்கு பார்வையிட வேண்டுமாயின் அவர்களிடம் கோரிக்கை விடுக்க வேண்டும். சொத்து விவரங்களை கட்சி இணையதளங்களில் பார்வையிடக்கூடிய வகையில் காட்சிப்படுத்தும் முறையை ஒரு கலாச்சாரமாக மாற்ற வேண்டும். அமைச்சர்கள் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் தொடர்பில் புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டது. வாகனங்களை பயன்படுத்துவதாயின் அவர்கள் பயன்படுத்தும் அரசு வாகனங்களுக்காக 1 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு கூறப்பட்டது. பலர் செலுத்தியுள்ளனர். சிலர் 4 வாகனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் 3 வாகனங்களுக்கு பணம் செலுத்தியுள்ளனர். ஒரு வாகனத்திற்கு செலுத்தவில்லை. தற்போது அவ்வாறான சிலரை பிடித்துள்ளோம். அவ்வாறான வாகனங்களை கைப்பற்றுவதற்காக போலீசாரை நாம் அவ்வாறான நபர்களின் வீடுகளுக்கு அனுப்பியுள்ளோம். அவ்வாறு வாகனங்களை ஒப்படைக்காது செயற்பட்டவர்களுக்கு எதிராக தேர்தலின் பின்னர் அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக கண்காணிப்பு அமைப்புகளினால் நீதிமன்றத்திலும் மனித உரிமை ஆணைக்குழுவிடமும் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது. குறிப்பாக பாதாள உலக கோஷ்டியினர் தற்போது கொழும்பில் நடமாடுவதற்கு ஆரம்பித்துள்ளதாக அண்மையில் நமக்கு அறிய கிடைத்தது.
මම දන්න පාතාලේ කියන්නේ காரிய சுரங்கம், மாணிக்கக்கல் சுரங்கம் போன்றவையே நான் அறிந்த பாதாளம். அனைவரும் மனிதர்கள் அல்லவா? எவரேனும் வாக்குச்சாவடியில் குழப்பம் விளைவித்தால் அத்தகையவர்களுக்கு என்ன நேரும் என்பதை அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நாடளாவிய ரீதியில் உள்ள நியூஸ் போஸ்ட் யூ ரிப்போர்ட்டர்களுக்கு இந்த விசேட அறிவித்தல். உங்களது பிரதேசத்தில் வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக மதுபானம் வழங்கப்படுவதை நீங்கள் அவதானித்தால் அதனை ஒளிப்பதிவு செய்து எமக்கு அனுப்பி வையுங்கள். இந்த காணொளிகளுக்காக பணப்பரிசில்களை வழங்குவதற்கு நியூஸ் போஸ்ட் தயாராக உள்ளது. நீதியான சமூகத்திற்கான தேசிய அமைப்பின் தலைவர் மாதுலுவாவே சோபித்த தேரர் தேர்தல்கள் ஆணையாளரிடம் இன்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். தேர்தல் சட்டமீறல்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் செயலகத்திற்கு சென்றிருந்த மாதுலுவாவி சோபித்த தேரர் கோரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார். உங்களின் இதுவரையான பயணம் வரவேற்கத்தக்கது என நாம் தேர்தல் ஆணையாளரிடம் கூறினோம். எனினும் நாட்டில் சில சட்டமீறல்கள் இடம்பெற்று வருகின்றன. அவற்றையும் தடுத்து நிறுத்தி சிறந்த தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தங்களுக்கு மேலும் வலு கிடைக்க வேண்டும் என நாம் ஆசீர்வாதம் வழங்கினோம். எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, தேர்தல் சட்டங்களை மீற எவருக்கும் இடமளிக்க வேண்டாம். எனினும் சில பகுதிகளில் சில சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன என்பதனை நாம் அவருக்கு நினைவூட்டினோம். எவரும் சட்டமீறல்களில் ஈடுபடுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என்பதனை அவருக்கு நினைவூட்டினோம். தேர்தல் நடைபெறவுள்ள நாளைய தினம் முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகரவிடம் நாம் வினவினோம். මේ වන විට මැතිවරණය සඳහා පොලිස් නිලධාරීන් 63,000 தேர்தல் கடமைகளுக்காக இதுவரை 63,000க்கும் அதிகமான போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 7,000க்கும் அதிகமான சிவில் பாதுகாப்பு படையினரும் 6,000க்கும் அதிகமான போலீஸ் விசேட அதிரடி படையினரும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடுபூராகவும் 2,885 ரோந்து சேவைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கிடைத்தவுடன் அங்கு ஆயுதமேந்திய 2 போலீஸ் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதேபோன்று 3 வாக்களிப்பு நிலையங்களுக்கு ஒரு போலீஸ் ரோந்து சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ரோந்து சேவையில் ஈடுபட்டுள்ள போலீசாரினால் வாக்களிப்பு நிலையங்களுக்கான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இன்றிரவு வேளையில் சட்டவிரோத பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என நாம் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். அவ்வாறு செயற்படுகின்ற அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இன்றும் நாளையும் கைது செய்யப்படுபவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதுடன் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நாம் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுப்போம். வாக்களிப்பது உங்கள் உரிமை. வாக்களிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் மற்றும் தகுதியான பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவது தொடர்பில் நாம் நாடளாவிய ரீதியில் 2 செயற்திட்டங்களை முன்னெடுத்தோம். முதலாவது செயற்திட்டம் போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் வீடுகள் தோறும் சென்று போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இரண்டாவது செயற்திட்டம் சிந்தியுங்கள் என்ற துணைப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்டு வாக்குரிமையை வீண்விரயம் செய்ய வேண்டாம் என்ற செய்தி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டது. நாளைய தினம் நீங்கள் எடுக்க உள்ள தீர்மானத்தின் முக்கியத்துவத்தையும் பெருமதியையும் தெளிவுபடுத்தவே நாங்கள் முயற்சித்தோம். கட்சி நிறம் பேதங்களை மறந்து நாட்டை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் உரிமையை நாட்டிற்காக பயன்படுத்துங்கள். வாக்குரிமை வீண்விரயமாக்குவதற்கு இடமளிக்க வேண்டாம். சுபீட்சமான நாட்டையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் உருவாக்குவதற்கு நாம் என்றும் உங்களுடன். தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ஜீப் வண்டியொன்று தியத்தலாவை பகுதியில் பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கதிர்கமுவ பகுதியில் இன்று முற்பகல் 11:30 அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர், சார்ஜன் மற்றும் கான்ஸ்டபிள் ஆகியோர் காயமடைந்துள்ளனர். வாக்கெடுப்பு நிலைய கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ஜீப் ஒன்றை விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்தோர் தியத்தலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகரில் பிரசித்தி பெற்ற சக்தி வழிபாட்டு தலமாகிய வெள்ளவத்தை மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தேவஸ்தான ஆடிப்பூர மகோத்சவ பெருவிழாவின் பாட்குட பவனி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 28வது வருடமாக நடைபெறும் ஆடிப்பூர மகோத்சவத்தின் பாட்குட பவனியில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு மாநகரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நாடிச் செல்லும் திருத்தலமாக மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானம் விளங்குகின்றது. மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்பிகையின் ஆடிப்புற பெருவிழா பம்பளப்பிட்டி சமாங்கோடு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளை தொடர்ந்து பாட்குட பவனியுடன் இன்று காலை ஆரம்பமானது. பாட்குட பவனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பம்பளப்பிட்டியிலிருந்து லாரன்ஸ் வீதியில் பிரவேசித்த பாட்குட பவனி ஹெவ்லாக் வீதியூடாக மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தது. கொழும்பு மாநகரிலே மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளி
அதனைத் தொடர்ந்து தங்கக்குடத்தில் அம்பிகைக்கு பாலாபிஷேகம் இடம்பெற்றது. பக்தர்களின் அரோகரா கோஷத்துடனும் அவர்களால் சிரசேந்தி வந்த பாட்குடங்களாலும் அம்பிகைக்கு அபிஷேகம் இடம்பெற்றது. ஆடிப்பூர ரட்சார்ச்சனையின் பின்னர் விசேட பூஜை வழிபாடுகளும் அம்பிகைக்கு இடம்பெற்றன. வெள்ளவத்தை மயூராபதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்தின் தேர் திருவிழா எதிர்வரும் 22ஆம் திகதி நடைபெறவுள்ளது. இந்துமா சமுத்திரத்தில் எதிர்வரும் 23ஆம் திகதி இடம்பெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் ஸ்ரீ பத்ரகாளி அம்பிகையின் மகோற்சவம் இனிதே நிறைவு பெறவுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.